ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஆதன் ஆன்மீகம்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன். அதில் யாரோ ஒருத்தர் வாஸ்துவா என்னன்னு தெரியல, அவர் சொல்லியிருக்காரு என்னென்னா அது வாராகி அம்மன் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது, காயத்ரி தேவி இதெல்லாம் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்கவுங்களும் ஒரு ஒரு சாமி பேர் சொல்கிறாங்க. அது அவங்கவுங்க கண்டுபிடிச்சது தான், அவங்களும் தெரியாமல் சொல்லலை. இப்போ என்ன கேட்டால் நம்ம மூதாதையர்கள் வீட்டில் என்னென்ன வச்சுருந்தாங்களோ அந்த படங்களை வச்சாலே போதும். ஏதோ ஒன்று பிள்ளையார் நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த காலத்தில். குலதெய்வம் வைப்பாங்களா என்னன்னு தெரியாது. அப்படி இல்லாட்டி இன்னொன்று வேறு ஏதாவது 1-2 சாமிகள் இருக்கும், அவ்வளோதான். இது ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி. இப்போல்லாம் வந்து புதுசாக வீடு கட்டுறவங்க அந்த சாமி ரூமும் ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி அதில் புதுசு புதுசாக ஃபோட்டோலாம் வைக்கிறாங்க. சாமிக்கு என்ன, வீட்டில் நம்ம வந்து கும்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நிறையா வீட்டில் இடங்கள் இருக்குது. சாமி ரூமில் தான் பண்ணணும் இல்லை. அதோடு இல்லாமல் எனக்கு இந்த பழைய பூஜை பண்ணுறோம் இல்லையா ரொம்ப வருஷமாக, அந்த ஃபோட்டோஸ்லாம் பழசாக போயிடுச்சுன்னு தூக்கி எறியுறது, அது செல்லரிச்சு போச்சு, வீணாக போயிடுச்சுன்னு இப்போ நல்ல நல்ல கண்டிஷனோடு இருக்குன்னா அதுக்கான ஒரு சக்தி இருக்கும். அதை போய் நம்ம புதுசாக வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசி விட்டு புதுசாக வந்து டேஞ்சர் பெயிண்டிங் அது இதுன்னு வைக்கிறதெல்லாம் அது ஒன்றும் எனக்கு அவ்வளோ மனசுக்கு பிடிக்கல. ஏன் அந்த பழைய ஓட்டை வச்சு கும்பிடுங்களேன், ஏன் நஷ்டமாக போகுது? ஏன்னா தூக்கி சக்தி உள்ள ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம வந்து தூக்கி எறிகிறது. எனக்கு வந்து கோயிலில் பார்த்திங்கன்னா வெளியில் அந்த மரத்துக்கு கீழே அவ்வளோ பேர் கொண்டு ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க. கஷ்டமாக இருக்கும். எத்தனை வருஷம் கும்பிட்டாங்களோ தெரியல, அது பழசாக போச்சுன்னு கொண்டாந்து எரிஞ்சிருக்காங்களேன்ட்டு. அதே வச்சு கும்பிட்லாங்க. புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி சாமி ரூமில் சோதனையெல்லாம் பண்ண வேணாம். அதனால் என்ன மாறுமோ நம்மளுக்கு தெரியாது, என்ன கஷ்டம் வருமோ தெரியாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.